என் வயிற்றுல சொல்கிறேன், என் மனசாட்சியை தொட்டு சொல்கிறேன். அடுத்த ஸ்டேட்டு படத்துங்களுக்கு ஜால்ரா போட்டுன்னு இருக்கீங்களா? நம்ம தமிழன் எடுத்த படம், வெற்றிமாறனோட தமிழன் எடுத்த படத்தை இந்த தங்கச்சி 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 இதுதான் என் ரசிகர். தங்கச்சி நன்றிம்மா, தங்கச்சி நன்றிம்மா. அதாவது நம்ம தமிழன் வெற்றிமாறன் அவர்கள் எடுத்த இந்த படத்தை உலக அளவில் பேசணும், புரியுதுங்களா? நீங்கள் ஆட்சி அதிகாரம் பணம் பலம் இருக்கிறத கூப்பிட்டு நீங்கள் அவார்டு கொடுத்துட்ருக்கீங்களா? விடுதலை 2 மாதிரி படங்களுக்கு கொடுங்க, புரியுதுங்களா? தமிழனை பெருமைப்படுத்துங்க, உலக அளவில் பேசப்படுதுங்க. இளையராஜா அவர்கள் அப்படியே வாழ்ந்துருக்காரு படத்தில். இளையராஜா அவர்கள் மியூசிக் போட்டு 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 வாழ்ந்துருக்கிறாரு. கருப்பு கமலஹாசன், விஜய் சேதுபதி அவர்கள் வெப்பமான மொட்டை குண்டியோட நடிச்சிருக்காங்க. அதில் மொட்டை குண்டியோட நடிச்சிருக்காங்க. கமலஹாசன் கூட வருஷம் என்ன பண்ணாரு, 16 வயது நிலை. அதில் கோமணத்தோட தான் நடிச்சிருப்பாரு. ஆனால் விஜய் சேதுபதி இதில் மொட்டை குண்டியோட நடிச்சிருக்காயா இருந்தாலே அவ்வளவு சூரி நீ வேற மாதிரி, புரியுதா? அப்புறம் இந்த படத்தில் இப்போ இன்ட்ரோவில் ஜெய்வந்த்னு இன்ட்ரோவில் ஒரு சாங் ஒன்று வச்சு ஒரு இன்ட்ரோவில் ஒன்று முடிக்கிறாங்க. அந்த ஆள் மீசெல்லாம் வச்சுட்டு ஹீரோ நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். டென்ஷனையா அதெல்லாம் நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. ஜெய்வந்த், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி டானாக்காரன் டைரக்டர், அவர் பேர் என்னப்பா? தமிழரசன். அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் எண்டில் அவர் ஒரு வில்லனாக மாறுறாரு, சூப்பராக இருக்கு. அப்புறம் இந்த 5 அடி கூட இல்லை சேத்தன், 5 அடி கூட இல்லை அந்த ஆள் 56 அடிக்கு நடிச்சிருக்காமா. அந்த சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை ஒரு கோர்வையாக பார்க்கும்போது தமிழன் அதை விட்டுட்டு போய் அடுத்த ஸ்டேட்டு படங்களுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டே இருங்க, புரியுதா? தமிழனை முன்னேறவே விடாதீங்க, சரியா? அடுத்த ஸ்டேட்டுக்கு போய் நல்லா ஜால்ரா அடிச்சுக்கிட்டே இருங்க. புஷ்பா 1000 கோடி ஆக்குங்க, மஞ்சுமல் போய் 2000 கோடி ஆக்குங்க. நம்ம எல்லாரும் தமிழ் எல்லாம் நக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ஒரு படமாக செஞ்சுக்கிட்டே இருப்போம், நக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாரும் சொல்கிறீங்களா என்னன்னு? நீங்கள் ஒழுங்காக படம் எடுத்தா நாங்கள் அதை ஓட வைக்க மாட்டோமா அப்படின்னு? இப்போ சமீபத்தில் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு ஒரு படம், விமல் படம் வந்துருந்துச்சு. அந்த படம் பார்த்தீங்களா? சூப்பரான படம். அதை ஓட வச்சிங்களாயா? இல்லை, வயிறு எரியுது, ரிவ்யூ எடுக்க கூட வரல, வயிறு எரியுது. கோழி பண்ணையும் ஏதோ ஒரு செல்லத்துறைன்னு ஒரு